மழை வரும் பொழுது எல்லோரையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டில் மாநில அரசுகள், பெரும்பான்மையான மாநில அரசுகள் இந்தி கூட்டணியினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில அரசுகள், மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். இங்கே இன்னுமே நிறைய ஊழல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னும் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த டெண்டர்ல இன்னைக்கு ஒரு 400 கோடி ஊழல் என்று சில கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு தான் நாம சொல்ல வேண்டும். அதனால இங்கே உள்ள பிரச்சனையை நீங்க பாருங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில், மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பொறுத்த மட்டில் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தான் 10 ஆண்டுகளாக நிறைவேற்றி வருகிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2Gல ஆரம்பித்து காமன்வெல்த்ல ஆரம்பிச்சு எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நீங்க வேணா சொல்லலாம். ஆனா நேரடியான எந்த ஊழல் குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாதவர் பிரதமர் என்பதை அவர் மறுபடியும் நிரூபிப்பார். அதைத்தான் மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரே அதுல ஒத்துக்கொண்டிருக்கிறார். இப்ப மத்திய நிதிக்குழு வரும்பொழுது 33% இருந்தது, 10% எங்களுக்கு அதிகம் கிடைத்திருக்கிறார். அவங்க ஆட்சி காலத்திலே அவ்வளவு கிடைக்கல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எவ்வளவு 3600 கோடி ரூபாய் அது ஜிஎஸ்டி இங்கிருந்து கிடைத்தது 3700 கோடியாக இந்த நாட்டுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசிடம் இருந்து கிடைக்கும் வரி வருவாயை விட அதிகரித்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால சும்மா நீங்க இன்னைக்கு நேற்று கூட நான் ஒரு கூட்டத்துல சொன்னேன், 3 மடங்கு மத்திய சாலைகளை போடுவதில் அதிகரித்திருக்கிறது. எல்லா 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 லட்சம் கோடி ரூபாய். அது மட்டுமல்ல, சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் மருத்துவ 11,000 கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. ஆக இப்படி மத்திய அரசு தனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தாலும் இவர்கள் அந்த குறைபாடை குற்றச்சாட்டை வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது, ஹரியானா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது. 2026 தமிழகமும் இதற்கு பதில் சொல்லும் என்பது எனது கருத்து.